ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். வீட்டில் ஊசி இல்லைனாலும் சரிங்க, இல்லை ஏதாவது பெரிய பெரிய பூவெல்லாம் கோர்க்கணும், சின்ன ஊசியாக தான் வீட்டில் இருக்க பெரிய ஊசியாக வேணும்னாலும் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியாங்க இது. ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நீளமான கம்பி. அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டு ஒரு சைடு மட்டும் அந்த ஊசியில் வந்து நூல் கோர்க்குற அளவுக்கு எந்த அளவுக்கு குட்டியாக கேப் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மடித்து விட்டுக்குங்க. கொக்கி மாதிரி தாங்க வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வளைச்சி விட முடியாது. லைட்டாக இந்த மாதிரி இப்படி மடக்கி மட்டும் விட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஊசி மாதிரி அந்த பெரிய மாலை கோர்க்கிற நூலெல்லாம் வந்து கோர்க்க வராதுங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அந்த நூலை அப்படி மடித்து பிடிச்சிட்டு கொக்கியில் மாட்டுற மாதிரி மாட்டி விட்டுக்குங்க. ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உருகி வராதுங்க. இப்போ வந்து இது ஊசி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த பெரிய பெரிய ரோஸ் மாலை இல்லை தாமரைப்பூ மாலையெல்லாம் ஈஸியாக கோர்க்கலாங்க. ரோஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து சின்ன குழந்தைக்கு கோர்க்க போகிறேன். 2 மாத குழந்தை தாங்க. அதனால் குட்டியாக இருந்தால் போதும். அந்த இதழ் எல்லாத்தையும் பிச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது குட்டி பூவாக வச்சு நான் கோர்க்க போகிறேன். ப்ரைடலுக்குலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய மாலை கூட இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும். அதாவது அந்த இதில் வந்து மடித்து விடாமல் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இதில் எடுத்துகிட்டு குட்டியாக வச்சு கோர்க்கலாங்க. இல்லை மடிக்கிற மாதிரி இருந்தால் கூட இப்படி ஓப்பன் பண்ணி ஈஸி தாங்க மடிக்கிறது. இப்படி ஒரு சைடு மடித்து இன்னொரு சைடு ஆப்போசிட்டாக முடிக்கணும். இதுவே வந்து 3 விதமாகவும் மடிப்பாங்க. ஒரே இதில் 3 சைடு மடிப்பாங்க. 3 மடிப்பு வர மாதிரி 2 மடிப்பு மடிக்கலாங்க. நான் வந்து 2 இதாக மடிக்கிறேன். அப்படியே லைனாக மடிச்சுட்டு வரணுங்க, அவ்வளோதான். அதுவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரியும் வந்து பெரியவங்களுக்கு கோர்க்கனா கோர்க்கலாம். நான் இன்றைக்கி குட்டி குழந்தைக்கு கோர்க்கறதுனால சின்ன சின்னதாக வர மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இந்த சைடு 3 அந்த சைடு 3ன்னு சொல்லி வச்சு கோர்க்க போகிறேங்க. கீழ்ப்பக்கமே 3 பூ வைக்காமல் ஒரு பூ தாங்க தொங்க விட போகிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஊசியில் தாங்க கோர்க்க போகிறேன். கோர்க்கிறது உள்பக்கத்துலேருந்து மேலே வர மாதிரி எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி வந்து பூ வருங்க. இல்லை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வேணாலும் வைக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைடு வச்சு கோர்க்கிறது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கோர்த்துக்குங்க. நான் வந்து மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி பூ வச்சுருக்கேன். ஒரு சைடுக்கு 3 பூ கோர்க்க போகிறேங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்கிறதுனால 3 பூவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்காக இருந்தால் 5 பூ வைக்கலாங்க. இந்த பூக்கு இடையில வந்து சின்ன சின்ன பாசி வைக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பூ கூட கலந்து கோர்க்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். இப்போ இந்த சைடு நான் 3 கோர்த்துருக்கேன். கழுத்தை சுற்றி வந்து வரும்போது பீட்ஸ் வந்துச்சுன்னா குத்தாமல் இருக்குங்க குழந்தைகளுக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா நீளமாகவே பீட்ஸ் கோர்த்துருக்கேன். அதிகமாக பீட்ஸ் வர மாதிரி தாங்க கோர்த்துருக்கேன். நீங்கள் குழந்தைகளுக்குன்னு கடையில் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா 1500 சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ ஒரு 10 ரூபா தாங்க வந்துச்சு. 7 பூ யூஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். 70 ரூபாயில் அழகான ஒரு குட்டி மாலை ரெடி பண்ணியாச்சு. மேலேயும் வந்து அந்த பீட்ஸ் கோர்த்துட்டு கீழ்ப்பக்கமும் பீட்ஸ் கோர்த்து அழகாக இந்த மாதிரி நாட் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். 2 சைடு அப்போ ஜாயிண்ட் ஆயிரும். கீழே வந்து தொங்க விடுறதுக்கு தனியாக வந்து ஒரு தாமரைப்பூ கோர்த்து வச்சுருக்கேங்க. மேலே ஒரு 2 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இதை அப்படியே சென்டராக வர மாதிரி கட்டி விட்டுறணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு. நேம் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக குழந்தைக்கு போடுறதுக்காக மாலை ரெடி பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.